ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்துல கொஞ்சோண்டு நிலம் வச்சிருந்தாரு சங்கிலி. அவரோட மனைவி மாரியும் நிலாவும் ரொம்ப மெலிஞ்சு போய் இருந்தாங்க. சரியான ஊட்டச்சத்தும் கிடைக்கல. சங்கிலி எப்ப பார்த்தாலுமே மழை வரலாட்டியும் பரவாயில்ல, இந்த இடத்துல எதையாவது போட்டு விளைய வச்சிருவேன்னு சொல்லி கடனா வாங்கி குமிக்க ஆரம்பிச்சாரு. மழை வரட்டுங்க அப்புறம் செஞ்சுக்கலாம்னு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாரு. கடனை வாங்கி விதைய போட்டு அது முளைக்காம போயிடும். இப்படியே நாட்கள் நகர ஆரம்பிச்சது. என்னங்க, பக்கத்து ஊர்ல செங்கசோல இருக்கு, எனக்கு தெரிஞ்சவர் தான் வச்சிருக்காரு, அங்க வேலைக்கு நானாவது போயிட்டு வரட்டுமா? நிலா திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிட்டா. என்னன்னு சொல்லி ஹாஸ்பிடல்ல பார்த்தப்போ பால் பவுடர் வாங்கி தர சொல்றாங்க. கொஞ்சம் கூட சத்து இல்லன்னு சொல்றாங்க. ஏதோ எலும்பு சத்து வேணுமா, கால்சியம்னு சொன்னாங்க. என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. பாப்பாவுக்கு 5 வயசு ஆக போகுது, இதெல்லாம் சின்ன வயசுலயே வந்திருக்கணுமா, இல்லனா எலும்பு நோய் வந்துரும்னு சொல்றாங்க. நீங்களும் நம்ம இடத்த விட்டு வேற எங்கேயும் வேலைக்கு போக மாட்டேங்கிறீங்க, மழையும் வந்த பாடு இல்ல, என்ன செய்யன்னு எனக்கு தெரியல, நானாச்சும் வேலைக்கு போயிட்டு வரட்டுமா? இப்படி அவள் பொறுமையாக கேட்கும் போது, ஏண்டி என் வீட்டு பொம்பளைய வேலைக்கு அனுப்பிட்டு என்ன சேலையை கட்டி உட்கார சொல்றியா? என் வீட்டு பொம்பளை வெளியூருக்கு வேலைக்கு போகணுமா? அப்படி என்ன அவமானப்படுத்த பாக்குறியான்னு சொல்லி வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் சொல்லி திட்ட ஆரம்பிச்சாரு. நாட்கள் போக போக மழை கொஞ்சம் கூட வந்த பாடு இல்ல. ஒருவேளை சாப்பாடுக்கு கூட அந்த வீட்டுல கஷ்டமாயிடுச்சு. தன்னோட பொண்ணு போக போக நிலா வேற ஒல்லியா போய்கிட்டே இருக்கா. வர வர அவ எந்திரிச்சு நடக்க கூட மாட்டேங்கிறா. ரொம்ப சோர்ந்து சோர்ந்து படுத்துக்கிறாளே, என்ன செய்யறதுன்னு அவங்க மனசு படாத பாடு பட்டுச்சு. இதுக்கு ஒரு முடிவு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி அவங்க அந்த வேலைக்கு போகலாம்னு முடிவு எடுத்துட்டாங்க. காலையில 4 மணி இருக்கும். அப்போ அவங்களுடைய கொலுச தன்னோட முந்தானையில முடிச்சுக்கிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து அந்த பக்கத்து ஊருக்கு போய் செங்கசோலையில வேலைக்கு சேர்ந்தாங்க. பகல் முழுவதும் பயங்கரமான வேலை. சுமக்கிற வேலையே அவங்க கழுத்து வலியை உண்டாக்கிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, தான் பிள்ளைக்கு பால் பவுடர் வாங்கணுமேனு அவங்க எதையும் கஷ்டமா எடுத்துக்காம வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படியே அன்னைக்கு இரவு 8 மணிக்கு மேல ஆயிடுச்சு. அவர் புருஷன் வீட்டுலதான் இருக்காரு, அதனால பிள்ளைய பாத்துப்பாருன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா நிலா அவங்க அம்மாவை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருந்தா. வேகமா அவங்க அம்மா வந்ததுமே ஓடி வந்து காலை இறுக்கி கட்டி பிடிச்சுக்கிட்டா. அவங்க அந்த பாப்பாவுக்கு பால் பவுடர் வாங்கிட்டு வந்தாங்க. அதை கொடுத்ததுமே ரொம்ப ஆசையா ஏதோ புதுசா கொடுக்குறாங்கன்னு சொல்லி ருசிச்சு குடிச்சிட்டு இருந்தா அந்த குழந்தை. அதை பார்த்ததுமே அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அவங்க வரும்போது 1 கிலோ அரிசியும் வாங்கிட்டு வந்தாங்க. அதுல கஞ்சி செஞ்சு சாப்பிட போகும்போது சங்கிலி வந்துட்டாரு. ஏண்டி, யார கேட்டு நீ வேலைக்கு போன? அது செங்கசோலைக்கு வேலைக்கு போயிருக்க, ராத்திரி இப்ப வந்திருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்க? என் வீட்டு பொம்பளை வேலைக்கு போய் என்ன அவமானப்படுத்துறியா? இப்படி எல்லாம் பயங்கரமா பேசிட்டே வரும்போது அவர் கத்துறத பார்த்ததுமே நிலா ஓடி போய் அவங்க அம்மா பின்னாடி நின்னுக்கிட்டா. இப்போ மாறி அவர் கால்ல விழுந்து, உங்களுக்கு அவமானம் பெருசா தெரியுது, மான மரியாதை பெருசா தெரியுது, ஆனா எனக்கு என் பிள்ளையோட உசுறு பெருசா தெரியுது. என்ன கொல்லணும்னா இங்கே கொன்னு போட்டுடுங்க. என் பிள்ளை படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல, அதுக்காகத்தான் நான் வேலைக்கு போறேன். மழையே வரல, ஆனா நீங்க இந்த நிலத்துல எதையாவது போட்டு விளைச்சல் எடுக்கணும்னு நம்பிக்கையோடு இருக்கீங்க. உங்க நம்பிக்கையை நான் தப்பு சொல்லல, உங்களை நான் கட்டாயப்படுத்தல. ஆனா நானாவது ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போய் என் பிள்ளைய நான் நல்லபடியா பாத்துக்க வேணாமா? மத்த பிள்ளைங்க ஓடி ஆடி விளையாடுது இந்த 5 வயசுல, என் பிள்ளை பசி தாங்க முடியாம சுருண்டு படுத்துக்குது. இதெல்லாம் பார்த்து நான் நிம்மதியா வாழணுமா? அதுக்கு பேசாம நீங்க என்ன கொன்னுடுங்கன்னு சொல்லி அவள் கதறி அழுதா. அதை பார்த்ததுமே அவருக்கு மனசுக்குள்ள என்னமோ பண்ண ஆரம்பிச்சது. தன்னோட கெத்து போயிரும்னு அவர் நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா தான் பிள்ளை வாழ்றதை விட நம்மளோட கெத்து நம்மளுக்கு முக்கியமானு சொல்லிட்டு அவர் அமைதியா போய் உட்கார்ந்தாரு. மாறி அன்னைக்கு சம்பாரிச்ச அந்த காசுல அந்த பசியும் அந்த துயரமும் ஓரளவுக்கு சரியாச்சு. சங்கிலி பிடிவாதத்தால அந்த குடும்பம் பயங்கரமா கஷ்டப்பட்டுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த குழந்தை என்ன பண்ணும்? தான் குழந்தை சோர்ந்து படுக்கிறத பார்த்தா அம்மா எப்படி இதை தாங்கிப்பா? தான் எவ்வளவு வருத்தப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு அவள் நினைக்கிறது தப்பா? இந்த மாதிரி கதைகள் கேட்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு கதையோட இன்னொரு நாள் வந்து பாக்குறேன். நன்றி, வணக்கம்.